மாநிலத்தில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் பிரதமர் மோடி யானை சவாரி செய்தார். பிரதமர் மோடி 2 நாட்கள் பயணமாக அசாம் மாநிலம் சென்றுள்ளார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு சென்ற பிரதமர் மோடி பூங்காவை சுற்றி பார்த்துள்ளார். பின்னர் யானை சவாரி செய்துள்ளார். இதையடுத்து அசாம் மாநிலத்தில் 3,992 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வரி ஏய்ப்பு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரில் சென்னையின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர், வேப்பேரி, தேனாம்பேட்டை, மயிலாப்பூர், ஆர்ஏபுரம், ஈசிஆர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்துள்ளார். மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட கூட்டணி விவகாரங்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தீவிரம் காட்டி வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விரும்பும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடம் நாளை விருப்ப மனு பெறப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அறிவித்துள்ளது. மேலும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு ஒன்றையும் அமைத்துள்ளார். அந்த குழுவில் வைத்தியலிங்கம், கிருஷ்ணன், பிரபாகர், மனோஜ் பாண்டியன், தர்மர், புகழேந்தி, மருது அழகராஜ் உள்ளிட்ட 7 பேர் இடம்பெற்றுள்ளனர். வாரத்தில் 5 நாட்கள் பணி, வருடந்தோறும் 17% ஊதிய உயர்வு ஆகியவற்றை செயல்படுத்த இந்திய வங்கிகள் சங்கமும் வங்கி ஊழியர்கள் யூனியனும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இவற்றை அரசு அங்கீகரித்து அரசாணை வெளியிட்டவுடன் அமலுக்கு வரும் என்று அகில இந்திய வங்கி அதிகாரிகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதில் அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை, அகவிலைப்படி உட்பட பல்வேறு படிகளை சேர்த்து புதிய ஊதிய நிர்ணயம், மருத்துவரின் பரிந்துரை கடிதம் இல்லாமல் அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஒருமுறை விடுமுறை எடுக்கலாம் உள்ளிட்ட அம்சங்களை செயல்படுத்த இந்திய வங்கிகள் சங்கம், வங்கி ஊழியர்கள் யூனியனும் ஒப்புக்கொண்டு கூட்டு அறிக்கையில் கையொப்பமிட்டன. வங்கி அதிகாரிகள் பணியாளர்களுக்கான மாற்றியமைக்கப்பட்ட ஊதியம் 2022 நவம்பர் 1ஆம் தேதியிட்டு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8 லட்சத்திற்கும் அதிகமான வங்கி பணியாளர்கள் பலனடைவர். ஒடிசா மாநிலத்தில் நவீன் பட்நாயக் தலைமையில் பிஜு ஜனதா தளம் ஆட்சி நடைபெற்று வருகிறது. 21 தொகுதிகளை கொண்ட மக்களவைக்கும் 147 இடங்களை கொண்ட சட்டமன்றத்திற்கும் ஒன்றாக தேர்தல் நடைபெற உள்ளது. 2009க்கு பிறகு நவீன் பட்நாயக் பாரதிய ஜனதாவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியானது. இரு கட்சி தலைவர்களும் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் தொகுதி பங்கீடு குறித்து இரு கட்சிகளுக்கும் இடையில் இழுபறி நீடிப்பதாக தெரிகிறது. இதனால் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 147 சட்டமன்ற இடங்களில் 100 இடங்களுக்கு மேல் பிஜு ஜனதா தளம் போட்டியிட விரும்புகிறது. ஆனால் பாரதிய ஜனதா 21 மக்களவை இடங்களில் 14 பாரதிய ஜனதா போட்டியிட விரும்புகிறது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த பிஜு ஜனதா தளம் 3 நாட்கள் பாரதிய ஜனதா உயர்மட்ட தலைவர்களுடன் ஒடிசா மாநில பாஜக தலைவர் சமால் பேச்சுவார்த்தை நடத்தினார். செங்கல்பட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னிட்டு 1,63 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். செங்கல்பட்டு புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், மாவட்ட குழு தலைவர் செம்பருத்தி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 72 நபர்களுக்கு 4 சக்கரம் பொருத்திய 69,13,000 மதிப்பிலான பெட்ரோல் ஸ்கூட்டரும், 7 நபர்களுக்கு 43,000 மதிப்புள்ள தையல் இயந்திரம், 35 நபர்களுக்கு 4,73,000 மதிப்புள்ள ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட 1,03,0342 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் 241 நபர்களுக்கு வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.